கடமை தவறாது மடமைகளை உடைத்தறிந்து அடிமைகளை வாழ வைத்து உடமைகளை உரிமையாக்கி கொடுமைகளை கொன்று வென்று தன்னை இந்திரவாக வச்சோம் தலைமகனாய் பிறந்து ராமனேஸ்வரன் சிறப்போடு வாழ்ந்து வருகின்றேன். மகோதரா ஐயா எனக்கு முன்னதாக வரக்கூடிய இன்று என்ன காலத்தாவதா சொல்லு இல்ல கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு திருமணம் முடிந்து விட்டது திருமணம் எங்க அண்ணா ஓட்டி ஆயிடுச்சு எங்க அண்ணன் ஒருத்தங்கிற உனக்கு அண்ணன் ஒருவன் இருக்கின்றான் திருமணம் ஆயிடுச்சு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவனுக்கு திருமணமாகி விட்டது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மூதாவி இரண்டும் ஒன்றுதானே கல்யாணம் திருமணம் எல்லாம் ஒன்றுதானே திருமணம் வேற கல்யாணம் வேற என்னப்பா இது எப்படி திருமணம்னா ஒருத்தர் லவ் பண்ணி இழுத்துன்னு வந்து கோவில் திருமணம் கல்யாணம் என்பது கல்யாணம் தாய் தந்தை பார்த்து அவங்கள நம்ம விரும்பி கல்யாணம் பண்றோமா அவங்க பெரியமா அவங்க பார்த்து நம்மள வாழ்க்கை விட்டா நம்மளுக்கு கல்யாணம் கல்யாணம் சபாஷ் அப்ப உனக்கு ஆனது பெரியவளா பார்த்து வச்சாங்க சபாஷ் ஆனா எங்க அண்ணனுக்கு எப்படி தெரியல எனக்கு சத்தியமா சொல்றேன் என்னடா என் பொண்டாட்டி ஊத்துவீங்க உன்னுடைய உலக சத்தியமா சொல்றேன் நானு என் பொண்டாட்டி மாதிரி நீ ஊர் வந்து பார்த்திருக்க முடியாது என்னடா தெரிவிக்கின்றாய் ஊர்லயே பேசிக்கிறாங்க இந்த ஊர் முழுவதும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் எல்லாமே சொல்றான் என்னவென்று நான் சாதாரண வேலை கிடையாது எந்த வேலை இருக்கிறேன் நான் விட்டு விட்டு அடிக்கிறாங்களே ஹரி தரி தொழில் புரிபவர் சபாஷ் விளக்கமா சொல்லலாம் ஆட்டோ டோக்கு நீ வர நான் சீனியில இருக்கிறேன் சென்னை விடாதா அங்க என்ன நான் வேலை செஞ்சீங்கன்னா சரி எங்க அம்மா சொன்னாங்க ஏண்டா ஏண்டா ஒண்ணு விட சின்ன பசங்க கல்யாணம் பண்ணி அது 2 குழந்தை பத்தி வச்சுக்கிற நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க எங்க அம்மா பின்ன தாயானவள் உரைக்க மாட்டாளா நானா சொல்றேன் என்ன தெரியும் தாய் சென்னையில இருக்கிறியாடா அங்கேயே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சரி ஏமா எனக்கு சென்னை பொண்ணு தேவை கிடையாது ஏன் சென்னையில இருக்கக்கூடிய பெண்கள் தேவையில்லை அதுங்க பேண்ட்டுங்க மாட்டி அது நாகரீகம் ஆனா உனக்கு பிடிக்கவில்லை எனக்கு பிடிக்கல என்ன சொன்னேன் கிராமத்துல எல்லாம் புடவை கட்டிங்கன்னா அதுக்கு ஒழுக்கமா போற பொண்ணை பாருமா நான் சொன்னேன் கிராமத்து பெண்ணு உனக்கு பிடிச்சு போச்சு அம்மா சொல்லி மறாதனாலே எங்க அம்மா ரெடி பண்ணிட்டாங்க பொண்ணு போன் மூலியமா வருது போன் மூலியமா தொலைபேசி உடனே நான் பண்ணிட்டேன் நான் சாதாரண கிடையாது 3 லட்சம் ரூபாய் பட்டு புடவை நீஞ்சிங்கிறேன் 3 லட்சம் ரூபாய் பட்டு புடவை உன் முதலாளி இடத்திலே வேலை செஞ்சீங்க செய்து கொண்டிருக்கின்றாய் சரி பாதி அப்படியே பாதி தலை விடுத்து விட்டது உடனே எங்க அம்மா போன் பண்ணாங்க நான் வந்தேன் இன்னைக்கே வந்தேன் ஒரு 2 நாள் பத்து நீ கிளம்பி போயிடுறாங்க அதுல வந்து தாலி கட்டு போயிடறான்ட்டாங்க நான் சேட்டான்னு சொல்லிட்டு போனோம் சொல்றான் எவர்ந்து பாத்து ஆயிடுது அழுகுங்க செம்ம அழுவு அழகா அழுங்க கற்சலை போல இருக்கின்றான் ஊர்ல சொல்றாங்க எல்லாம் இவனுக்கு இந்த பொண்டாட்டி இவனுக்கு முத்தம் அந்த கிண்ணிக்கு பாத்துருக்கீங்களா
கண்ணாடி அதை விட ஒரு இன்ச்சு முன்னாடி ஊத்துவீங்க. அந்த நொலாங்கனி நலாயினி அதை விட ஒரு இன்ச்சு முன்னாடி ஊத்துவீங்க. அவ்வளவு உத்தமையா? அந்த சாவுல திருடுங்கள சாவத்ரி அதை விட உயர்வு என் மனைவி. அவ்வளவு உத்தமையா உன்னுடைய மனைவி? சத்தியமா சொல்றேங்க, சத்தியமா சொல்றேன். அவ்வளவு இருக்குதுவா? சொல்லு சொல்லு சொல்லு. பார்க்கவே முடியாது. அவளுக்கு பெரிய உத்தமி என் பொண்டாட்டி. அப்புறம் போன தாலி கட்டிட்டேங்க. தாலி கட்டிட்டு 7 காலம் 7 மணில தாலி கட்டியாச்சு. 7 மணிக்கு தாலி கட்டிட்டு சரி. அன்னைக்குதான் 3 வாட்டி குளிச்சுனா பாரு. அதுவரை குளித்ததே இல்ல. 3 வாட்டி கார்ல எடுத்து வாயில போட்டுக்கினா, பவுடர் எடுத்து காலில பூச்சிக்கினா, வேற லெவல் எங்க போட்டுக்கின வாயில போட்டுக்கினா சாவலனே நம்ம உயிரோடு இருக்கிற வாசினாக்களை சாப்பிட்டுக்கிறேன். ஏதோ போட்டுன்னு கட்டி என்ன பண்ண கிளம்பி வந்தேன். தாலி கட்டுங்க. தாலி கட்டி முடிஞ்ச நைட்டு 10 மணிக்கெல்லாம் 7 மணிக்கெல்லாம் தாலி கட்டேன். நைட்டு 10 மணிக்கு எனக்கு முதல்ல இருவு சந்தோஷமா இப்படி ஓட முடியல, அப்படி ஓட முடியல. கையும் ஓடல காலும் ஓடல. அழகால் புரியாம நின்னுகிறேன். ஒண்ணுமே எனக்கு ஏற்கனவே ஆட்டோ உடனே என்ன பண்ண ஒண்ணுமே புரியல. எனக்கு புரியவில்லை. உடனே பார்த்தா மணி 10 மணி இருக்கும். வெடிக்காலம் 7 மணி தாலி கட்டினா வெடிக்காலம் 10 மணிக்கெல்லாம் எங்க ஓனர் போன் பண்றாரு. என்னவென்று? என்னடா பாய் உடனே 3 லட்சம் பட்டு புடவை கொடுத்தாங்க. பேரு பாத்தீங்களா? நீ கொடுத்த இன்னும் பேரு பாத்தீங்களா? எப்படா வருவா? கிளம்பி வாடா, உன்ன கல்யாணம் வாடான்னு கூப்பிடுறாரு அவரு. ஐயோ நைட்டு 10 மணிக்கு எனக்கு முதல் வாச்சா நான் என்ன பண்றது? பிச்சுக்காம முடிக்கிறேன். ஒண்ணுமே புரியவில்லை உனக்கு. என் பொண்டாட்டி நீ இங்கதாங்க நீங்க உத்தமையா இல்லையா நீங்க சிந்தனை பண்ணணும். சிந்தனை செய்ய வேண்டும் நான் இடத்திலே. என்ன என் பொண்டாட்டி போய் சொல்றேன். அதே ஓனர் கூப்பிடுறாரு. நான் இன்னைக்கு போனாதான் முடிச்சுட்டு வர முடியும் 2 நாள்ல. இல்லன்னா வர முடியாது. 3 லட்சம் ரூபாய் ஆச்சா? 3 லட்சம் ரூபாய் பட்டு சேலை முடிய வேண்டும். என் பொண்டாட்டியா நீ உத்தமையா சத்தியமா இப்ப சொல்லுங்க. நீங்க தெரியா என்ன பண்ணிட்டேன்? என் பொண்டாட்டி சொன்ன என் பொண்டாட்டி சொல்றா, எங்க இது ஆத்துல ஓர தண்ணி அடிச்சுட்டு போறதுக்கு இது கிணத்து தண்ணிய நீங்க எப்போதுமே மூந்து குடிச்சுக்கலாம். நீங்க போயிட்டு வாங்க. இந்த காலத்தில் இப்படி ஒரு மனைவியா? அருமையான மனைவி. யாரும் சொல்ல மாட்டாங்க. அழுவாம சொல்லு. கடைசியில நாங்க சொல்றோம் உத்துமையா பத்தினியா நாங்க சொல்றோம். நீயே சொல்லி கூடாது. கிளம்பி போய் 1 மாசம் ஆகி போச்சுங்க. அந்த சேலையை 1 மாதமாக நெய்து முடித்து கொடுத்து கொடுத்துட்டு உடனே வரும்போது என் பொண்டாட்டிக்கு அவுல ஒச்சக்கல்ல வெள்ளம் நல்லா வாங்கி போய்க்கிறான். அவன் அறிவு இருக்குதா உனக்கு? ஒரு மனைவி 1 மாதம் கழித்து பார்க்க போறேன். அவளு பொறி வெள்ளம் இதையா வாங்கி போவாங்க. கிராமத்துல இருக்கிற பொண்ணு இரும்பி சாப்பிடுவாள். இரும்பி சாப்பிடாது, கக்கி சாப்பிடும். மனைவி பார்க்க போறனா மல்லிகைப்பூ அல்வா வாங்கி போட்டேன். நீ வாங்கி போல எங்க சொல்ல நான் வாங்கி போய் குடுத்துட்டு போல முன்னாடிங்க வாங்கிக்கின்னு வந்தேன். வாங்கி வந்த வீட்டு தில்ல வச்சு என் பொண்ணு ரூம்ல இருக்கிறா. ரூம்ல இருக்கிறாங்க. அதே கூட்டு மாறியா ஒடியாடுறா. 1 மாசம் போட்டாச்சு. வந்து விட்டாரு. மனுஷன் இன்னைக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு என் பொண்ணாட்டியா சேர்த்து புடிச்ச மாதிரியா என்ன தொடாதீங்க. ஆர்வத்தோட வந்தாய் தொட போறேன். தொட வேண்டாம். தொட வேணா நான் வீட்டுல தூரம். இது யாரும் ஒண்ணு செய்ய முடியாது. உனக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கும் ராசி இல்ல. ராசி இல்லை. ரெண்டா வீட்டுல கம்முனு உக்காந்தீங்க. உடனே என் பொண்டாட்டி சும்மா இல்லாத ஒரு 300 ரூபாய் தூக்கிட்டு வந்து என் கையில எங்க சத்தியமா சொல்றேன். நீ இங்கதான் வாட்சணம் பண்ணி பாத்துக்க. நீ காலி புடி மூஞ்சி நான் ஒத்துக்கிறேன். என் பொண்டாட்டி உச்சி மேலான 300 ரூபாய் தூக்கி என்கிட்ட கொடுத்துட்டியா? எதுக்கு சொல்றேன். என்ன தெரிவித்தால்
என்னால்தான் சுகத்தை கொடுக்க முடியல. கொடுக்க முடியவில்லை. நீங்க யாருக்குன்னா இப்ப சந்தோஷமா இருந்துட்டு வாங்க. நீ கேளுங்க, சொல்லுவாங்க. டேய், டேய், டேய். ஒரு பொண்டாட்டி சொல்லலாம். அண்ணா, ஏன் பண்ணா இப்ப நான் சொல்றேன்னா மனசார சொல்றேன், சத்தியமா உன் முன்னாடி உத்தமி பத்தினி தான். ஏன்னு கேக்குறியா, ஒரு பெண்ணு வாழ்க்கையில எதனால விட்டு கொடுத்துருவாங்க. ஆமா, தொட்டு தாலி கட்டிய கணவனை மட்டும் அடுத்த பெண்ணை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுதான். அப்பேற்பட்ட செயலியை நம்ம சந்தோஷம் நம்மளால கொடுக்க முடியலையே. வேற எங்கன்னா சந்தோஷமா இருக்கு. 300 ரூபாய் எண்ணி கொடுத்துக்குது பாரு. இப்ப சொல்றேன், உன் முன்னாடி பத்தினி தான். ஏன் மாத்தாள் போறீங்க? ஏய், பிறகு என்ன செய்தாய்? உடனே அந்த 300 ரூபாய் வாங்கிக்கினியா, ஏய், 100 ரூபாய் கொடுத்து பிரியாணி சாப்பிட்டேன். ஏய், 200 ரூபாய் திரும்ப 3 வீட்டு முடிமாட்டை கொடுத்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு வந்தேன். ஏதோ முடிந்தது உன் கதை. ஏய், உடனே என் கொண்டாட்டி வாசல்ல நிக்கிறா, என் வீட்டு வாசல்ல எப்ப வருவாரு. அவரே 300 ரூபாய் கொடுத்து அனுப்பினோமே, கணவர் என்ன செய்தாரோ என்று வழி மீது விழி வைத்து வாசலில் காத்திருக்கின்றார் உன் மனையார். உடனே வந்தா என் கொண்டாட்டி கேட்டா, இல்லைங்க உள்ள போவீங்க, எங்க போய் வந்தேன்னு கேட்டான். நான் 300 ரூபாய் கொடுத்தேன், என்ன செலவு பண்ணுன்னு கேட்டேன். கேட்பாங்க தானே. என்ன சொன்ன, நீ நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க. என்ன சொன்ன, நீ என்னடி சொன்ன, 300 ரூபாய்க்கு சந்தோஷமா இருந்து வர சொன்னிய, 100 ரூபாய் கொடுத்து பிரியாணி சாப்பிட்டேன், 3ஆம் வீட்டு முனி மாட்டை 200 ரூபாய் கொடுத்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு வந்தேன்னு சொன்னான். சரி, சத்தியமா சொல்றேன், ஊத்துனீங்க. அவன் சொன்னா என்ன சொன்னா? அப்பாவி, 3ஆம் வீட்டு முனி மாட்டை 200 ரூபாய் கொடுத்துட்டு சந்தோஷமா வந்தியா, அவன் வீட்டுக்காரன் என்கிட்ட வருவான், 10 ரூபாய் தான் கொடுத்துட்டு போவா. ஏன் 200 ரூபாய் கொடுத்து வந்து கண்ணகி கண்ணகி ஏன் பண்ணா என்ன சொன்ன உன் முன்னாடிய? நான் இப்போ ஒத்துக்கிறேன், சத்தியமா உன் முன்னாடி உத்தமி தான். அதாவது தப்பு உன் மேல தப்பு வச்சு அடுத்துக்கு மேல கூட சொல்லக்கூடாது. திடீர்னு வேலை வந்துச்சு, முதல்வர் கொண்டாலே நீ வெளிநாட்டுக்கு போயிட்டியோ, சேலம் நேரி போயிட்ட. நீ போனவன் காவலுக்கு என்ன வச்சுட்டு போயிருந்தா இந்த தப்பு நடந்திருக்குமா? அட்டும் கூட எப்ப காலேஜ் போய் பாத்துக்கிறான்னு வந்தாங்க. அதான் நீ வாங்க அங்கே இரு. நாடு இது தமிழ்நாடு இல்ல ஆந்திரா. தென்னிலங்கை பட்டினம். தென்னிலங்கை பட்டணம். இந்த தென்னிலங்கை பட்டினத்திலே ராமணேஸ்வரன் என்ற வரவழைத்து சீரம் சிறப்போடு அரசாட்சி செய்து வருகின்றேன். ஆமாங்க. என்னுடைய ஆட்சியில் குறை காண முடியுமா? நாங்க முறையிட்ட மக்கள் முறை என்பதே காண முடியாது. நாட்டு மக்கள் எல்லாம் உங்களை கண்ட உடனே கைப்பற்றி வாயப்படுத்துகிறாங்க. இந்த இலங்கையோ எத்தனை வீதிகள்? 1008 வீதிகள். வீதிக்கு 108 சிவலிங்கத்தை அமர்த்தி சிவபக்தியில் சிறந்தவனாக விளங்குகின்றேன். நீங்க தான் சிவனே சிவனே சிவனே, அந்த சிவனையே நீங்க நேரில் கண்டவன். இருந்தாலும் எனக்கு நிகர் யாரும் கிடையாது. யாராக இருக்கின்றார்களா? உங்களுக்கு நெகிரி யாரும் நடக்க முடியுமா? இல்லை, இனி பிறக்கத்தான் முடியுமா? பிறந்தாலும் வாழ முடியுமா? இல்லை, வாழத்தான். உங்களை எழுத்துமே இருக்க முடியுமாங்க? நீங்க தெருவுல போனீங்கன்னா பொம்பளை காலை நீட்டின காலம் மடக்க மாட்டாங்க. அவ்வளவு மரியாதை. என்னடே நீட்டின கால மடக்கல்னா மரியாதையா? உக்காந்துக்கிற பொம்பளைங்க எஜமா வரா, நீ எழுதிட்டு தானே மரியாதையா? மடக்கன்னு சொல்லி நீட்டு சொல்லிட்டு அது மட்டும் கிடையாது. ஐயா வரேன்னு சொன்ன தொடக்க ஐயா அது பெருகி பெருகி மக்கள் பிறகு ரத்தின கம்பளத்தை விரைப்பார்கள் போட்டு வைக்கிறாங்க. மரியாதைங்க. பிறகு அவ்வளவு மரியாதை. அது ஓடுற சிங்கம், அந்த சிங்கத்தை வாயிலே நீங்க, சிங்கத்தின் வாயில வந்த ராவணேஸ்வரன், அந்த சிறுத்த வாயிலே நீங்க தான், அந்த யானை வாயிலே நீங்க, அந்த பூனை வாயிலே நீங்க, அந்த கோழி வாயிலே நீங்க, என் குஞ்சு வாயிலே கோழி போட்ட முட்டை, அந்த முட்டையில இருந்து திறந்து வந்த கோழி மூதேவி. அத புடிக்க முடியுதா பாத்தியா? ஓத்துக்கு என்ன தின்றானே வயிற்றுக்க நான் தின்றேன், எனக்கு பேச்சு ஆகுது. அம்மா எதுவுமே ஏத்துக்க மாட்டேது. அம்மா
உன் கோழிக்கறி அப்படியே நெல் பொறிக்க மாதிரி பொறிச்சு போடுறாமா ஏய், விடாத. என்னை எதிர்ப்பவர் ஏது? என்னை எதிர்ப்பவர் ஏது? இந்த ஈரல் உலகத்தில் மோதும் போது என்னை எதிர்ப்பவர் ஏது? என் தோளுக்கு நிகரானவன் யாராகிலும் நினைக்கின்றானா என்று விஜயம் புறப்பட்டு வா. புறப்படு.